இறையன்பர்களே, புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். 10வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவனை பார்த்து இல்லத்தின் அருகாமையில் இருந்த ஒரு மனிதர் சொன்னார், உன் நாள் நட்சத்திரத்தின்படி கல் உடைப்பதற்குத்தான் நீ லாயக்கு என்று சொல்லி இவனை பார்த்து சொன்னார். கடினமாக இருந்தது அந்த மாணவனுக்கு. இல்லை, நான் எப்படியாவது படிக்க வேண்டும் என்று சொல்லி நன்றாய் படிக்க துவங்கினான். ஆனால் இல்லத்தாரோ கல் உடைப்பவன் என்று கேலி செய்தார்கள். 12வது வகுப்பிலே 2வது மாணவனாக பள்ளியிலே தேறினான். அவனுக்கு மருத்துவ படிப்பிலே இடம் கிடைத்தது. மகிழ்ச்சியோடு மருத்துவ படிப்பை தொடர்ந்தான். மருத்துவ படிப்பை நிறைவு செய்து முதுகலை படிப்பு சிறுநீரக பிரிவிலே இணைந்தான். நாட்கள் சென்றது. அவன் ஒரு சிறந்த சிறுநீரக நிபுணராக மாறினான். ஒரு நாள் அவன் பணியாற்றி கொண்டிருந்த மருத்துவமனையிலே முதியவர் ஒருவர் வந்தார். அவரை உற்று கவனித்த போது, அன்று அவன் சிறுவனாயிருந்த போது இவனுடைய நாளையும் நட்சத்திரத்தையும் பார்த்து இவன் கல் உடைப்பதற்கு லாயக்கு என்று சொன்ன மனிதர். வயிற்று வலியால் வந்த அவருக்கு கிட்னியிலே இருந்த கற்களை எல்லாம் உடைத்து சரி செய்தான். அவரிடத்திலே பேசினான். ஐயா, நீர் கல் உடைப்பதற்கு லாயக்கு என்று சொன்னீர். அன்றைக்கு எங்கே இருந்த கல்லை நான் உடைக்கப் போகிறேன் என்று மட்டும் சொல்லவில்லை, ஆனால் ஆண்டவர் என்னை இவ்வளவாய் உயர்த்தினார் என்று சொல்லி அழகாய் சொன்னார். பிரியமானவர்களே, செப்பனியா 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். 2026ஆம் ஆண்டில் அதற்குரிய சூழல் எனக்கு இல்லை, அதற்குரிய வருமானம் எனக்கு இல்லை, அதற்குரிய வாய்ப்புகள் எனக்கு இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். இந்த 2026வது ஆண்டிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். இந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுவோம். ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து வாழுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.